ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அனிமே சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட நேம் என்னென்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். இந்த அனிமேவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அனிமேக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் இந்த அனிமேவை என்னாலையும் தொடர்ந்து போட முடியும். சரி வாங்க, இந்த அனிமையோட எபிசோடுக்குள்ளே போயிடலாமா? நம்ம ஹீரோட ஐலாண்டை காமிக்கிறாங்க. இங்கே ஒரு மிட்டோங்கிற ஒரு பிள்ளைக்கிட்ட ஒருத்தர் கேட்பார், இன்றைக்கியும் காணும் அந்த மான்ஸ்டர் லாடை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கு அவளும் ஆமாம் ஆமாம், அவள் அன்னையிலேருந்து இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான், அவன் மட்டும் அதை பிடிச்சிட்டானா நான் அவளை ஹண்டர் எக்ஸாமுக்கு ஒன்றுமா அப்படின்னு அவளும் சொல்லிகிட்டு இருப்பாள். அப்புறம் அவனும் அந்த மீனை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பான். தூண்டில் மாட்டிரும். அவனும் எவ்வளோவுமே கஷ்டப்பட்டு பார்ப்பா அந்த மீனே மாட்டிரும்னு. ஆனால் அவனுக்கு மீனே மாட்டவே செய்யாது. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அந்த மீனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவன் எடுக்க ட்ரை பண்ணுவான். கடைசியில் அவன் தூக்குவான். அந்த மீனும் வெளியே தெரியும், எடுத்துருவான். எடுத்து மேலே வந்துடும். அவங்க அப்பா மாதிரியே இந்த வயசில் கானும் பிடிச்சிருவான். அப்போ அவரோட அப்பா பிடிச்சாரு, இப்போ இவன் பிடிச்சிருக்கான் அப்படின்னு மக்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. மீட்டோசான் கிட்டே போயிட்டு, மீட்டோசான் நான் பிடிச்சிட்டேன், நான் ஹண்டர் எக்ஸாமுக்கு விடுவில்ல அப்படின்னு கேட்பான். அவங்களும் சுகமாகவே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹண்டர் எக்ஸாமு ரொம்ப கஷ்டம். அது கூட ஹண்டர் ஆனால் அவர் உயிரிழறதே ரொம்ப கஷ்டம். நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவரே பெரிய ஹண்டர், ஆனால் அவரே திரும்ப வரல அப்படின்னு ஒரு பாடி சொல்லிட்டு இருப்பார். அவனோட கண்கள் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவளும் சைலண்ட்டாக உட்காந்துருப்பா. இதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்பிட்டுருப்பான். நீ உண்மையாகவே ஹண்டர் எக்ஸாமுக்கு தான் போறியா அப்படின்னு மீட்டோவும் கேட்பா. அதுக்கு நம்ம கானும் ஆமாம் போனால் என்ன அப்படின்னு சொல்லுவான். உங்கள் அப்பா உன்னை சின்ன வயசில் விட்டுட்டு ஹண்டர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். ஏன் ஹண்டர் ஆனால் என்ன அப்படின்னு அவனும் சொல்லுவான். அதுக்கு அவரும் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் சரிப்பா நீ உண்மையிலே ஜிங்கோட பையன்தான் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே வெளியே வந்து நிற்பாங்க. சரி நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு நம்ம கானும் சொல்லுவான். அக்காவலும் நீ திரும்ப வரணும் அப்படின்னு பிங்கி ஃபார்மேஸ் வாங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு கப்பல் ஏறி கிளம்பி போயிடுவான். போதுமாக கூட நான் கண்டிப்பாக உலகத்திலே சிறந்த அன்றா மாதிரி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம கான். அதுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாம் யார் நம்ம பிடிப்பேன் என்ன, நம்மெல்லாம் இருக்கிறது அவனுக்கு கண்ணுக்கு தெரிலன்னு நினைக்கிறான் அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நடந்து போய்ட்டுருப்பான். அப்போது ஒரு பையனை போட்டு அங்கே வம்பல் தட்டுருப்பாங்க அந்த குறுக்காரங்கெல்லாம். அவனை ஏறி மிச்சு அவன் கொண்டு போய்ட்டு இருந்த ஆப்பெல்லாம் கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அப்புறம் குரு கேப்டன் வந்தோடனே அவனை சமாளித்து எப்படியோ பற்றி விட்டுருவார். அப்புறம் அவன் வானத்தை பார்ப்பான். வானத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவான். எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு அவரும் கேட்பார். வாசனை வச்சு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவன் மூக்கை தொட்டு தொட்டு பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், பெரிய புயல் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவான். யார் அவன் கண்கள், அவன்தான் ஜிங்க் அப்படின்னு அவர் அவங்க அப்பாவோட கண்களை கண்டுபிடிச்சிருவார். இதுக்கப்புறம் அங்கே பெரிய புயலே வரும். அந்த பெரிய புயலில் இவர் என்ன இவ்வளோ சின்ன புயலாக இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக போயிட்டுருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க அசிஸ்டண்ட்லாம் செம்ம கடுப்பாக இருப்பாங்க. அப்படியே ரோலா கோஸ்டா மாதிரி மேலே ஒரு ஏற்று கீழே ஒரு ஏற்று. ஸோ இந்த இடத்துலையே இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். பை காய்ஸ்.